ஒரு இடத்துல ஒரு அற்புதம் செய்யும் பொழுது அநேகர் அவர் என்ன பண்றாங்கன்னா முதன்மையான இடத்துல தூக்கி வைக்க போகும்போது ஆண்டவர் அந்த இடத்துல இருந்து விலகி போனாருன்னு இருக்குது. நம்ம ஆண்டவர் தான் இந்த பூமியில நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அவர் இந்த பூமியில என்ன வழியில செஞ்சாலும் அந்த வழியில நம்ம செல்லணும். அந்த மனுஷன் இந்த மனுஷன் எந்த மனுஷனை பார்த்தும் நம்ம ஆவிக்குரிய ஜீவிதத்துல ஓடவே முடியாது. அவங்க கிட்ட குறைகள் உள்ள மனிதர்கள், இந்த பூமியில வாழ்கிற எல்லா மனுஷனுமே குறைவுள்ள மனுஷர்கள் தான். நம்ம அவங்கள பார்த்து அந்த ஊழியக்காரங்க இப்படி பண்றாங்க, இவ்வளவு ஜோம் பண்றாங்க, இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்காங்கன்னு நம்ம அவங்கள பார்த்து ஓடணும்னா குறுகிய காலத்துல அவங்கள்ட்ட நம்ம ஏதாவது குறைகளை பார்க்கும்போது நம்ம இடறி போயிடுவோம். அதனால இன்னைக்கு கட்ட சொல்றாரு, அவர் இந்த பூமியில வாழும்போது தாழ்மையதான் எதிர்பார்த்தாரு. எந்த ஒரு மேன்மையுமே ஏசப்பா எதிர்பார்க்கல. இந்த புதிய ஏற்பாட்டு அதிகாரத்துல வாசிச்ச அளவுல எந்த ஒரு காரியத்துல ஏசப்பத்தின மேன்மையாவே எண்ணல. சிலுவையின் மரண பரியந்து அவரை தாழ்த்தி தான் வாழ்ந்தாங்க. ஆனா இப்ப உள்ளவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, எல்லாருமே நம்மளை கனம் பண்ணணும், எல்லாரும் நம்மளை பார்க்க வரணும். இப்போ பிரபலமான ஊழியக்காரங்க அநேகர் இருக்கிறாங்க. யாரையுமே இப்போ போய் நீங்க யாரையாவது போய் சந்திச்சா ப்ரேயர் பண்றதுக்கு கூட முடிய மாட்டேங்குது. ஏன்னா புக்கிங் பண்ணி அவங்கள கூப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம தான் ஜபிக்க வேண்டியதா இருக்குது. ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி கிடையாது. இந்த பூமியில அவர் ஊழியம் செய்யும் பொழுது திரளான ஜனங்கள் அவரிடத்துல போனாங்க. அவர் எந்த ஜனங்கள் போகும்போதும் அவர் ஜனங்களை அவாய்ட் பண்ணவே இல்லை. எல்லா ஜனங்களுக்கும் அனுமதி கொடுத்தாரு. எல்லா ஜனங்களும் அங்க போய் அற்புதங்களை பெற்றுக்கொண்டாங்க. எல்லா தேசப்ப அன்பா பேசினாரு.